தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் வெள்ளம் பாதித்த பகுதியில் சிக்கி ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்ட கர்ப்பிணி பெண் மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இதுகுறித்த முழு விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ராஜ்குமார், தற்போது அந்த கர்ப்பிணி பெண்ணுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? இது குறித்த முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண் உட்பட 4 பேரை ராணுவ ஹெலிகாப்டரில் மீட்கப்பட்டு மதுரை தனியார் மருத்துவமனையில் தற்போது சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வடகிழக்கு வளிமண்டல சுழற்சி காரணமாக ஏற்பட்ட தென் மாவட்டங்களான தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்தது. இதனால தென் மாவட்டத்தில் தண்ணீரில் தத்தளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகளும் துரிதமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் வெள்ள பகுதியில் சிக்கிய கர்ப்பிணி பெண் உட்பட 4 பேரை சூலூரில் இருந்து ராணுவ ஹெலிகாப்டர் மூலமாக மீட்கப்பட்டு மதுரை விமான நிலையம் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். இதில் ஸ்ரீவைகுண்டம் பகுதியை சேர்ந்த பெருமாள், கர்ப்பிணி பெண்ணான அனுசியா மயில், சேதுலட்சுமி, தாஸ் வருண் ஆகிய 4 பேர் மீட்கப்பட்டு மதுரை விமான நிலையத்திற்கு அந்த ஹெலிகாப்டர் மூலமாக கொண்டு வரப்பட்டனர். இங்கே விமான நிலையத்தில் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த ஆம்புலன்ஸ் மூலமாக அவரை உடனடியாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனால் அந்த தனியார் ஆம்புலன்ஸ் கொண்டு செல்வதற்காக போலீசாரும் தற்போது அந்த போக்குவரத்து ஏதுவாக செல்வதற்கு வழியை விட்டு அவர்கள் அதற்கான பணிகளிலும் ஈடுபட்டிருந்தனர். தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார்.